41 உயிர் இழப்புகள் எப்படி நடந்திருக்கிறது இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. அப்போ ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து விஜயும் காரணம் என்ற இந்த ரிப்போர்ட் இருந்தா அப்ப அரசு வேலை கொடுப்பது உகந்ததா? இதுதான் நம்ம கேள்வி. இது ஆர்டிகல் இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னமும் நம்ம அந்த மனுவில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய கூட்ட நெரிசல்ல, ஏன்னா ஜெயலலிதாவை சசிகலாவை வந்து கும்பமேளால கலந்துக்கும் போது 65 பேர் செத்து போனாங்க. அதனால அவங்களுக்குலாம் செத்து போனவங்களுக்காக அரசு வேலை கொடுக்க முடியுமா? இல்லை, நான் திரும்ப என்ன கேட்குறேன், இலங்கை கடற்படையால் வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக இந்த மீனவர்கள் 79 பேர் செத்து போயிருக்காங்க. எவனாவது இந்திய அரசு தமிழ்நாடு அரசு அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குதா? இல்லை. இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளவு சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்குறாங்களா? இல்லை. அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க, பதக்கம் போயிடறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த தாய் மண்ணுக்கு, தாய் நிலத்துக்கு, தாய் நிலப்பரப்புக்காக மண் வளம், நீர் வளம், கடல் வளம், இயற்கை வளம் பார்த்து போராடக்கூடிய ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேர் செத்து போனாங்க. அந்த 13 பேருக்கு வந்து ஏதாவது அரசு வேலை கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன் நீட் எக்ஸாம் வந்து அனிதாவோட குடும்பம் அனிதா செத்து போச்சு, அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது அரசு வேலை கொடுத்துருக்கா? இல்லை. சாராயம் குடிச்சு போய் 10 லட்சம் கொடுத்ததே தப்பு நம்ம சொல்றோம், அவங்களுக்கு அரசு வேலை கேட்டா கேவலம் அல்ல? அது போலதான் இது இருக்குது. அப்ப அதை தாண்டி நம்ம மீண்டும் திரும்ப ஒன்று சொல்ல ஒரு கடமை வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, நீ சட்டத்தை, நிர்வாகத்தை நீ தவறுதலா பயன்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம 41 பேர் மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அரசு வேலைக்காக பல்வேறு இளைஞர்கள், பட்டதாரிகள் அரசு வேலைக்காக ரத்தமும் சதையும் வியர்மை படியா படிச்சு துடிக்கிறான். இந்த 41 பேருக்கு நீங்க கால் பண்ணிடாது 2 லட்சம் பேர் எக்ஸாம் பண்ணுங்க. நீ போற போக்குல நீ கொடுக்குற. அவங்க இந்திய விடுதலைக்காக போராடி செத்து போனவங்க கிடையாதுல்ல? கிடையாதுல்ல. கூத்தாடி பார்க்க வந்தவங்க. இன்னைக்கு கூத்தாடி, இன்னைக்கு சோசப் விஜயா முதலமைச்சர் ஆயிட்டாரு. அன்னைக்கு கூத்தாடி, இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இது வந்து இந்த போற போக்கு சரிபடி சல்லா இருக்காது. அதனால நம்ம நாம் தமிழர் கட்சி நம்ம வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம்.